ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் நெருங்கிட்டே இருக்கு. நாட்களும் குறைஞ்சிட்டே இருக்கு. இன்னும் உங்களால காலையில எழுந்து படிக்க முடியலன்னா, இந்த 5 டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஆட்டோமேட்டிக்கா எழுந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் டிப் காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும்னா, நீங்க உங்களுடைய நைட் டின்னர சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிடணும். அதாவது 6 to 7 உள்ளயே உங்களோட டின்னர் முடிக்கிற மாரி பார்த்துக்கோங்க. நானுமே என்னோட டின்னர நான் 7 உள்ளயே கம்ப்ளீட் பண்ணிருவேன். எப்பயாச்சும் தான் அது 7:30 வரை எக்ஸ்டெண்ட் ஆகும். வீடியோக்காக சொல்லல, யூசுவலாவே நாங்க இந்த டைமிங் தான் ஃபாலோ பண்ணுவோம். உங்க வீட்ல குட்டி பசங்க இருந்தாலுமே இந்த ஹேபிட்ட சொல்லிக் குடுங்க. அவங்களும் பழக்கமாயிடுவாங்க. காலையில எழுந்துக்கிறதுனால தான் நம்ம 7 டின்னர் முடிச்சிடணும்னு இல்ல. நீங்க சீக்கிரமா உங்களோட டின்னர முடிச்சுட்டா, நம்ம பாடியும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். செகண்ட் டிப் என்னென்னா, நல்லா தூங்கணும். 7 டின்னர் முடிச்சிட்றீங்களா, அதுக்கப்புறமா 1 1/2 ஹவர்ஸ் உங்களோட ஒர்க் இல்லை படிக்கிறது அந்த மாதிரி பார்த்துட்டு 9 நீங்கள் வந்து தூங்க போயிடுங்க. 9 to 10 எப்படியாச்சும் தூங்க பாருங்கள். சில பேருக்கு வந்து படுத்தா தூங்கிடுவாங்க, சில பேர் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க, படுத்த உடனே தூக்கம் வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஏர்லியராகவே தூங்க போயிடுங்க. இது நீங்கள் ஒரு 1 வீக் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் 9 ஸ்லீப் மோடில் போயிடுவீங்க. ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். சரியா தூங்கலைன்னா காலையில் எழுந்தாலுமே வேஸ்ட்டு தான். உங்களால் ஃபஸ்ட்டு காலையில் சீக்கிரம் எழுந்துக்க முடியாது. புக் எடுத்தாலும் தூக்கம் வந்துடும். ஒரு ஆக்டிவாக இருக்காது. ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இதனால் நம்மளுக்கு ஹெட்டேக் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அதனால் 6 to 7 ஹவர்ஸ் நல்லா தூங்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். தேர்ட் டிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டிவி அண்ட் ஃபோன். இதை வந்து நம்ம சாப்பிடும்போதும் சரி, தூங்குறதுக்கு முன்னாடியும் சரி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா, இது நம்ம தூங்குற மூடில் இருந்தாலுமே இந்த ஃபோன் வந்து நம்மளை தூங்கவே விடாது. நம்மள பிரெயினை ஆக்டிவாக தான் பண்ணும். அதனால் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை வந்து பார்த்தே பார்த்துறாதீங்க. அலாரம் கூட கிளாக் இருக்கும் இல்லையா, அதில் வச்சுக்கோங்க. இந்த ஃபோன் நம்ம பார்த்தாலே நிஜமாக சொல்கிறேன் தூக்கமே வராது. அதனால் ஃபோன் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃபோர்த் டிப், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும், எதெல்லாம் கவர் பண்ணணுன்ட்டு ஒரு பிளான் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் மைண்டு வந்து அது செட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் கான்ஷியஸாக அந்த அலாரம் இல்லாமல் கூட காலையில் எழுந்துப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணணும். காலையில் அடுத்த நாள் நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு கான்ஷியஸ், ஒரு ஆக்டிவாக இருந்தால் தான் நம்மளோட பிரெயின் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபிஃப்த் டிப் என்னென்னா, நம்ம சொன்ன அந்த 4 ஹேபிட்ஸுமே நம்ம வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நம்ம காலையில் எழுந்து படிக்கும்போது நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். நம்ம நினச்ச போர்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் கூட படிக்க முடியும். ஸோ எந்த ஒரு செயலையும் நம்ம ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு ஆரம்பித்தா நமக்கான வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது 2 டேஸில் எக்ஸாம் இருக்குன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ரொம்ப ஆக்டிவாக காலையில் அலாரம் இல்லாமல் எழுந்திருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம எக்ஸாம் வந்து ரொம்ப நெருங்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம வந்து டைம் இருக்காது அப்படின்னு நினச்சி நம்ம படிக்கணும். அதுக்குன்னு ரொம்ப ஸ்பீடாக புரியாமல் அப்படிலாம் படிக்கக்கூடாது. ஒரு நிதானத்தோடு புரிஞ்சு படித்தாலே நம்ம ரிசல்ட் வந்து நல்லா பெஸ்ட்டாக தான் அமையும். ஃப்யூச்சரை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம். கொஷின் பேப்பர் எப்படி வரும், டஃப்பாக இருக்குமா, அதெல்லாம் நம்ம எதுவுமே யோசிக்க வேண்டாம். இப்போ இருக்கிற ப்ரெசென்ட்டை நம்ம நல்லா பயன்படுத்திட்டாலே ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் நம்பிக்கை இழக்காமல் கண்டினியூஸாக தொடர்ந்து இந்த டிப்ஸை வந்து நீங்கள் 5 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே எழுந்திருப்பீங்க. கண்டிப்பாக இது 1 வீக் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.